ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்னைக்கு உப்பு புளி காரத்தோட காரசாரமாக கத்திரிக்காய் யூஸ் பண்ணிட்டு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு கொஞ்சமாக கொண்டக்கடலையும் ஆட் பண்ணி செஞ்சோன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக கொண்டக்கடலையை ஆல்ரெடி முதல் நாளே ஊற வச்சு உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கான மசாலாவை ரெடி பண்ணிப்போம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆனியன் போட்டுட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பாலா புளிக்குழம்பு செய்யறதுக்காகவே நம்ம ஒரு ரெடிமேட் மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மல்டி பர்பஸ் பொடி தான் நம்ம லாஸ்ட் வீக் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பொடியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நான் அதுலேயே சொல்லியிருந்தேன் வேறு எதுக்கெல்லாம் இந்த பொடி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி புளிக்குழம்பு செய்யறதுக்காக அந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பொடியை தான் நம்ம இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இந்த புளிக்குழம்புக்கு ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புளி ஆட் பண்ணி செய்ய போகிறதுனால ஓரளவுக்கு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ நல்ல ஸ்மாஷி கன்சிஸ்டன்சிக்கு வணங்கி வரட்டும். அடுத்ததாக ஒரு கப் கிரேட்டட் கோகோனட் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரே ஒரு கப் ஆட் பண்ணிங்கனாலே சரியாக இருக்கும். ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிடலாம். அப்போ தான் எல்லாத்துடைய ரா ஸ்மெல்லும் இங்கே போகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம ரெடிமேடாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த பொடி 4 டீஸ்பூன்ஸ் கிட்ட ஆட் பண்ணுறேன். சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 4 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய ஸ்பைஸ் அண்ட் மசாலா தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம காரத்துக்கு இங்கே வரமிளகாயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த ரெடி மிக்ஸ்லேயே சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான காரத்தை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். கொஞ்சம் நேரம் வணக்கி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். காரத்துக்காக நான் இப்போது இங்கே ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலையில் ஒரே ஒரு 1/2 கப் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மண்பானை எடுத்துப்போம். மண்பானை ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் விட்டுட்டு காஞ்சதும் கடுகு அண்ட் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும். நம்ம மீன் குழம்பு இல்லை புளிக்குழம்பு எது வச்சாலுமே அந்த மண்பானையில் வைக்கும் பொழுது தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி மண்பானையில் சமைச்சு பாருங்கள். அடுத்ததாக கார்லிக் அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முழுசாக போடணுன்னு நினச்சிங்கனாலும் சின்ன சின்ன கத்திரிக்காயை வாங்கிட்டு 4 கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நீளமாக இந்த கத்திரிக்காய் எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்ல ஆயிலில் ஃப்ரை ஆகி வர வரைக்கும் வணக்கி கொடுங்க. வேணுன்னா கொஞ்சமாக சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்ல ஆயிலில் ஃப்ரை ஆகி வந்தால் தான் நம்மளுடைய குழம்புல நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே இந்த ஆயிலில் நல்லா இந்த கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு. ஹாஃப் பாயில் வெந்ததுக்கு அப்புறமா அந்த தோடு எல்லாமே நல்லா சுருங்கிடும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலாலேயே நம்ம கோகோனட் அண்ட் கொண்டக்கடலை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குயிக்காகவே குழம்பு திக்காகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல காரமும் இதிலேயே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்ச நேரம் அந்த மசாலா திக்காக இருக்கும் பொழுதே கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி அண்ட் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி தண்ணி கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா இந்த கொண்டக்கடலை, அதையும் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்ல தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் நம்மளுடைய குழம்புக்கு அந்த திக்னஸ் அண்ட் அந்த புளிப்பு தன்மை எல்லாமே நல்லா கிடைக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளவு வாட்டர் அண்ட் புளிப்பு தேவைங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ தட் நம்மளுடைய கத்திரிக்காய் எல்லாமே நல்லா பாயில் ஆகி வரும். கூடவே இந்த மசாலா கூட சேர்ந்து வரும்பொழுது நமக்கு குழம்பு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புளி ஜாஸ்தி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆட் பண்ணிக்க வேண்டாம்.
நல்லா கொதிச்சு அந்த ஆயில் எல்லாமே சைடில் ஃப்ளோட் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நம்மளுடைய இந்த குழம்பு ரெடி ஆயாச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த புளிக்குழம்பு நல்ல சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் கத்திரிக்காய்க்கு பதிலாக மீன் போட்டும் நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெடிமிக்ஸுடைய லிங்க்கையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.